வணக்கம். சூரிய பகவான் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போதும் தமிழ் மாதம் பிறக்கும். அந்த வகையில் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் சூரியனின் அமைப்பு மற்றும் பல மற்ற கிரகங்களால் சில ராசிகளுக்கு சில தடங்கல்கள் மற்றும் தடைகள் உருவாக காரணமாக இருக்கும். ஆதலால் கார்த்திகை மாதத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷராசி. இது கார்த்திகை மாதத்தில் மேஷராசி நேயர்கள் புதிய முயற்சிகள் எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலுவலகத்தில் அளவுக்கு அதிகமாக வேலைகளை எடுத்து செய்வதால் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உழைப்புக்கு ஏற்ப வருமானம் கிடைக்காமல் போகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் சரியான ஆதாயம் கொடுக்காமல் போகலாம். அதனால் மேஷ ராசிக்காரர்கள் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கிறவங்க. இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு வேலையில் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உடன் பிறந்தவங்களோட தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும். உறவில் மனக்கசப்புகள் ஏற்படும். வேலைக்காக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். அதனால் உடல் உபாதைகளுக்கு ஆளாகக்கூடும். வரவுக்கு அதிகமான செலவு இருக்கும். காதல் உறவில் விரிசல் ஏற்படக்கூடும். சிலருக்கு மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, செரிமான கோளாறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் போகலாம். குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் சில உடல் பிரச்சனைகள் வரக்கூடும். புதிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை தொடங்குவதை தள்ளி போடுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதால் பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த 3 ராசிக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டை மேற்கொள்வது கொஞ்சம் பரிகாரமாக அமையும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.